டெஃபினட்டாக கண்டிப்பாக தியேட்டருக்குள்ளே வரவங்க டிசப்பாயிண்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களோட நீங்கள் என்ன அமௌண்ட் தியேட்டருக்கான இதில் ஐ மீன் பிளாக்ல எல்லாமே கொடுத்து உள்ள வரீங்களோ அதுக்கு போதுங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் போவீங்க. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். நான் நினச்சது நான் பண்ணவே இல்லை. ஐ கேன் நெவர் ரைட் அ ஸ்டோரி ஃபார் தயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் எடுத்து மக்களுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். பட் ஆனால் இவர் கொடுத்த இன்டர்வியூக்கு இவர் கொடுத்த ஹைப்பும் படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அண்ட் மீம் பேஜஸ் ட்ராவல் சேனல்ஸ் வச்சு செஞ்சு விட்டாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனஸ்டா சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? இன்னும் 3 மாசம் தான் இருக்கு இந்த வருஷத்துல. அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிட்டு 2026ல பிரஸ் ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட் பண்றேன். தொழிலதிபரா ஆகுறேன். இந்தியாவும் நான் தான் சொன்ன 3 மாசம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு 2026 ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Because the glucose content is depleted. Real life dragon movie. So after that the Corey cycle ma'am and after the oxygen hostel room போல சுத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. lactic acid accumulates in the நான் இந்த ரூம் பாஸ் சரிங்க நான் பக்கத்துல ரூம் நான் சாரி மேம் நான் சாரி மேம் நான் ரூம் வெளியே வந்து பேசுறேன். ஆனா ஒரு இன்டர்வியூ நடக்கும் மேம் ரூம் பசங்க சிரிக்கிறாங்க மேம் சாரி மேம் நான் வெளியே வந்து பேசுறேன். இது மாதிரிலாம் படத்துல வரும்னு பார்த்தா நிஜத்துல இருக்கு. வீட்டுல 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா என்ன ஹாய் நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு யாரு மெசேஜ் அனுப்பிருக்கான்னு நல்லா இருக்கா? ஆக்டர் சோவியா தான் நமக்கு மெசேஜ் அனுப்பிருக்காங்க. கமெண்ட் பண்ணிருக்காங்க. மெசேஜ் பண்ணுவாங்க நினைச்சிருந்தா இப்போ சினிமால நடிக்கிறவங்களே நமக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் காரணம் யாருன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நீங்க மட்டும்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ இவங்க நேம் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு காமிக்க போறோம். ஓவியா நேம் தான். உங்க ஃப்ரெண்டு நேம் யாரெல்லாம் ஓவியால இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம சென்ட் பண்ணிருங்க. ஓவியா நேம் சாப்பிடலாமா? ரெடியா? நான் சொன்னாங்க ஓவியா நேம் சாப்பிடலாமா? ஓக்கு ஓரிய பிஸ்கட் எடுத்துருக்கோம். இது நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம விக்ஸ் மிட்டாய் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஹைக்கு இம்லி மிட்டாய் எடுத்துருக்கோம். இம்லி மிட்டாய் இது நல்லா இருக்கு. ஒய்க்கு எல்லோ பாப்கார்ன் எடுத்துருக்கோம். என்ன பாப்கார்னு? ஓ எல்லோ பாப்கார்னா? கிரியேட்டிவிட்டி அக்காக்கு. ஆல்பபெட்ஸ் பிஸ்கெட்டா? நல்லா ஆமாங்க நானும் ஒரு காலத்துல ஸ்னாப்சாட் பிரீமியம்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேஸ்ட், லிட்டரலா வேஸ்ட். எதுக்குதான் என்ன பயன்? எந்த பயனுமே இல்லை. மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் பிரச்சனை உரம் வச்சாங்களா உனக்கு? தீவனம் வச்சாங்களா உனக்கு? செடிக்கிட்ட மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா? மகிழ்ச்சி சரியா? விஜயால் சீமான் மனநலம் பாதிப்பில் இருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா நம்மளுடைய படம் காந்தி கண்ணாடி செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் எவ்வளவோ படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டே பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நம்ம படம் டிக்கெட் ரிசர்வேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. முதல்ல நான் நிறைய படம் கமலா தேட்டரில் புக் பண்ணி பார்த்துருக்கிறேன். முறையா என்னுடைய படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் கமலாவில் பார்க்க போகிறேன். 9 மணி ஷோ. கண்ணாடி கமலாவில் 9 மணி ஷோ. நான் என் படத்துக்கு முதல் ஷோ புக் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஆனா இவரோட growth பார்க்க நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு பார்க்கும்போது. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அண்ட் இந்த வீடியோ வரும்போது பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ படம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெருமையா இருக்கு. இன்னைக்கு தான்டா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இன்னைக்குதான் உருப்படியான வேலை பார்த்துருக்க. நீ இத்தனை நாள் உங்களோட சுத்துறது இன்னைக்கு தான் நல்ல வேலை பார்த்துருக்க. சூப்பரா தம்பி.
ஃபர்ஸ்டா இப்படியும் பண்ணுவீங்களா? சை, எதுவுமே இதுவரையும் நான் சொன்னது இல்லைங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் ஃபார் கூலிங் சொன்னது இல்லையா? எவ்வளோ இன்டர்வியூஸ்ல டைம் டிராவல் சொல்ல, எல்சியூல் இருக்குன்னு சொல்ல, பட் அதெல்லாம் அப்புறம் ஏன் ப்ரோ நீ லோக்கியை பார்த்து காண்டாவர நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசன் கூலி படத்தை லோக்கி நம்ம கிட்ட சேல் பண்ண விதம். உபேந்திரா சார் வந்து இந்த ரோல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வேற யாருமே அதை பண்ண முடியாது அந்த ரோலை. என்ன பழக்கம் என்ன பழக்கம்? என்ன பழக்கம் இது? என் மனசுல அப்படியே சொல்றாரு. கேமியோன்னு சொல்ல மாட்டேன். இஸ் ஆல்சோ ஃபுல் ஃபிளெஷ்டா யூ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். ஓ மை காட். எப்போ கடைசியில அது கேமியோ இல்லையா? லாங்குவேஜே தெரியலனாலும் அந்த ஆளுலாம் நாங்க பெரிய ஃபேனியா. என்னைய டிவி சேனல் கதைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. முடிச்சுட்டீங்க போங்க. என் லைஃப்ல இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் இருந்ததுன்னா, அதாவது இன்னும் அமைதியானன்னா, இன்னும் நிதானமா இருந்தேன்னா, அதுக்கு ஒரே காரணம் நீங்களா தான் சார் இருப்பீங்க. இது புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. Freshers enjoying freshers day peacefully. Seniors those who know what will happen next. லெஃப்ட் சைடு ஆடுறது ஒன்றும் இல்லை, மிஸ்கின் தான் ரியல். கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும். இமோஷனல் டேமேஜ். இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்றேன். மை ஃப்ரெண்ட் டெய்லி எடிட் நான் அப்லோட வீடியோ ஆன் இன்ஸ்டாகிராம். எனக்கே சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜெய்சக்தி அஃபிஷியலை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அண்ட் சைட்லேயே வரும். அப்படியே பார்த்தீங்களா, சைடு கேப்ல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டேன். Turning person for the first time. Real guys, real. This is honestly real. அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் ரியாக்ட் பண்ண எந்த ரீல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.